ஹலோ, இது என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கரெக்டு தான் நீங்கள் கண்டுபிடிச்சினது. டேமரண்ட் தான் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி டேமரண்ட் ஊற வச்சுட்டு நல்லா அது ஒரு 2 வாட்டி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த கல் மண் எது வராமல் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாட்டி மிக்சியில் அரைச்சிட்டு திருப்பி ஒரு வாட்டி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோன்னா இந்த சீட்ஸ் ஏதாவது இருந்தால் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அது ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி குக் பண்ணிச்சு அந்த இதில் வாட்டர் கண்டென்ட் எல்லாம் கம்மியாயிடும். இந்த மாதிரி நான் ஏன் பண்ணுறேன்னா டேமரண்ட் பேஸ்ட்டுக்கு தான் ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி டேமரண்ட் பேஸ்ட் நம்ம ஒரு வாட்டி ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு டக்குன்னு கொஞ்சோண்டு புளி வேணும் நம்ம ஊற வச்சுட்டோன்னா அது கொஞ்சம் நிறைய டைம்ஸு அது ஜாஸ்தியாக ஊற வச்சுடும், கொஞ்சம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் இது மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ரசம், சாம்பார், ஈவன் ஃபிஷ் புல்ஸு, டேமரண்ட் ரைஸு எது சட்னீஸில் கொஞ்சோண்டு வேணும்னா எது ஒன்று டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா? அதனால நான் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி டேமரண்ட் பேஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுடுவேன். இது நமக்கு நிறைய யூஸ் ஆகிடுவேன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி நான் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணிட்டு இருந்தால் வாட்டர் கண்டென்ட் எல்லாம் கம்மியாகிடுச்சுன்னா அதில் கொஞ்சம் சால்ட் அண்ட் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவேன். நல்லெண்ணெய் தான் நல்லது, ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ரெடி பண்ண இந்த டேமரண்ட் பேஸ்ட் ஒரு கிளாஸ் பாட்டிலோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிட்டோன்னா அது ரொம்ப நாளைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எந்த டிஷ்ஷாவது பண்ணும்போது கொஞ்சோண்டு தேவைப்பட்டுச்சுன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிங்க ஒரு வாட்டி, நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. நானும் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தேன் உங்கள்கிட்ட, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹலோ, இது என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கரெக்டு தான் நீங்கள் கண்டுபிடிச்சினது. டேமரண்ட் தான் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி டேமரண்ட் ஊற வச்சுட்டு நல்லா அது ஒரு 2 வாட்டி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த கல் மண் எது